பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை தியான வேளையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இக்காலை தியான வேளையில் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க சுவாமி. எங்களுடைய படிப்பு, எங்களுடைய வேலை, எங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டி, ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டினவர்கள், தன்னுடைய பலத்தை குறித்து பெருமை பாராட்டினவர்கள், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நினைத்து பெருமை பாராட்டினவர்களெல்லாம் விழுந்து போனார்கள். அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை. அவருடைய சந்ததிக்கு சாபத்தை வைத்து போனார்கள். இந்த காலை தியான வேளையில் உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட நாங்கள் அழைக்கப்படுகிறோம். இந்த தியான வேளையில் எங்களோடு பேசுங்க சுவாமி. ஒரு வார்த்தைகளை புரிந்து அதன்படி நடக்க எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரர், இந்த காலை தியான வேளையில் ஆண்டு நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று இந்த காலை வேளையில் அழைக்கிறார். பல காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் உலகத்தில் அனைத்தையும் நமக்காக தம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷன் பண்படுத்தி பாதுகாத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் உண்டாக்கினார். ஆனால் மனிதனும் அழித்துக் கொண்டிருக்கிறார், உடைந்து போயிருக்கிறார். ஆண்டவர் இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக தன்னிய ஜீவபலியாக இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவர் நம்மோடு கூட எப்பவுமே இருக்கிறார். அனுதினமும் நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று வெளிச்சமாய் நற்பாதையை காட்டுகிறவராய் இருக்கிறார். ஆனால் நாமோ மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவியானவரை விட்டுவிட்டு, அதனால இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு இடையில தன்னையே மேன்மைப்படுத்திக் கொள்கிறவர்கள் பெருகி போனார்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தை சார்ந்த காரியங்களில் எனக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு தாழ்ந்துகள் இருக்கிறது, நான் உழைக்க பலன் இருக்கிறது, எனக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், பேங்க் பேலன்ஸ் எனக்கு அதிகமாக இருக்கிறது, அசர்ட்ஸ் எனக்கு அதிகமாக இருக்கிறது, இப்படி நினைத்து வீணாய் போய் கொண்டிருக்கிறோம். வாழ்வில் மகிழ்ச்சியை விட்டுட்டோம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், சபை, ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டியவர்கள் இன்னைக்கு பிரிந்து சின்னாபின்னமாய் இருக்கிறது, உள்ள உடைந்திருக்கிறது, குடும்பங்கள் சிதைந்திருக்கிறது, சபைகளில் பிரச்சனைகள் பெருகி இருக்கிறது. இந்த உலகத்துக்கு சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, உலகத்தின் காரியங்களுக்கு மேன்மை பாராட்டி கொண்டிருப்பதனால எல்லாவற்றையும் இழந்திருக்கும். என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரை மையப்படுத்துகிறவர்களாய் மேன்மைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீங்களா? இல்லை உன் படிப்பை மேன்மைப்படுத்தின்னு இருக்கிறியா? உன் ஞானத்தை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய திறமைகள், தாளந்துகள், பராக்கிரமத்தை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாயா?
உங்களுக்கு இருக்கிற வீட்டை குறித்தோ, காரை குறித்தோ, நிலத்தை குறித்தோ பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களா? மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களா? சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொன்னார், நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்று. ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரி, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் தெளிவாய் பதிவு பண்ணியிருக்கிறார். எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஞானி, பராக்கிரமசாலி, ஐஸ்வர்யவான். ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் தெளிவாய் அவர்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறார். ஞானத்தை குறித்து, உன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் என்று தெளிவாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீ எதை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள்? தன்னுடைய ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருந்த சாலமோன் ராஜா பிற்காலத்தில் ஒன்றுமில்லாதவனாய் முற்பிதாக்களுடைய வரிசையில, விசுவாசிகளின் வரிசையிலேயே அவன் பெயர் அற்று போனவனாய் இருக்கிறான். பராக்கிரமசாலியாய் ஒரு கழுதை தாட எலும்பில பலரை கொன்று போட்ட, பெலிஸ்தரை கொன்று போட்டு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருந்த சிம்சோன் தன்னுடைய கடைசி காலங்களில் தன்னுடைய பலத்தை பெருமை பாராட்டி கொண்டிருந்த அவன் பெண்ணுடைய இச்சையில விழுந்து காணாமற் போனான். 2 கண்களை இழந்து போனார், மரித்து. தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நினைத்து பெருமை பாராட்டி கொண்டது எசேக்கியா ராஜா. மற்ற எதிரி நாட்டினுடைய உளவு வேவு பார்க்க வந்தவர்களிடத்தில் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அனைத்து ஐஸ்வர்யத்தையும் காட்டினார், அனைத்து பொக்கிஷங்களையும் சாலைகளையும் காட்டினார். அவருடைய பின் சந்ததி சாபத்திற்குள்ளாச்சு. எச்சரிப்பாய் ஆண்டவர் சொன்னார், ஞானத்தை குறித்து, பராக்கிரமசாலத்தை குறித்து, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டாத, மேன்மை பாராட்டாத. தெளிவான வசனங்கள். 24ஆம் வசனம் சொல்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர், அவரை அறிந்திருந்தாயானால் அவரை குறித்து மேன்மை பாராட்டு, அவரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த உலகத்துல கிருபையும் நீதியையும் நியாயத்தையும் நமக்கு அருளி செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட பவுலடிகளார் அழகாய் இதை தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தில் இப்படி பதிவு பண்ணார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி பதிவு பண்றார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன் என்று எழுதுகிறார். என் ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் இந்த சிலுவையின் பாடுகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தவர். அந்த சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். எவ்வளவு தெளிவான அடித்தரமான விசுவாசம், நம்பிக்கை. இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறார், நானும் உலகத்திற்காக சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுலடிகளார் எழுது. கொலோசிய சபைக்கு, கொரிந்திய சபைக்கு எழுதுகிற பொழுது 1 கொரிந்தியர் புத்தகத்தில் தெளிவான ஒரு பதிவை அதில் பதிவு பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
1:22 வசனங்களை வாசிக்கும் போது மேன்மை பாராட்டுகிறது. சிலுவையின் உபதேசத்தை குறித்து நான் பிரசங்கித்தால் அது ஞானம் உள்ளவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ஞானம், பராக்கிரமம், ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்ட இருக்கிறவர்களுக்கு அது மேன்மையாய் சிலுவையின் உபதேசம் இருக்கிறது. அது மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஞானத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் ஐஸ்வர்யத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உலகத்தை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது என்று பதிவு பண்றார் பவுலடிகளார். 1 கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார். அடையாளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யூதர்களுக்கும் ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிற கிரேக்கர்களுக்கும் மத்தியில் பவுல் தெளிவாய் பிரசங்கிக்கிறார். அது அழகா பதிவு பண்றார். 18ஆம் வசனத்தை சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்றார். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் பெருமை பாராட்டிக் கொண்டார். நாங்களோ கர்த்தராகிய தேவனை குறித்த மேன்மை பாராட்டும், தேவனாகிய கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டும். என் வார்த்தையை கேட்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று நீங்கள் சொல்ல முன் வருவீர்களா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காயத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு, கண்ணீரோடு உன் பக்கத்தில் காத்திருக்கிறார். அவர் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்வது உன் பக்கத்தில் தான் அடிக்கப்பட்ட இயேசு நின்று கொண்டிருக்கிறார். யாரை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்? இயேசுடைய அழகு போச்சு, அவருடைய மேன்மை போச்சு. நல்ல சரீரம் ஏறுவர்கள் நிலத்தை உழுறது போல அவர் சரீரம் பீக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தில் இப்போ தழும்புகள் நிறைந்திருக்கிறது, காயங்கள் நிறைந்திருக்கிறது. தழும்புகள் நிறைந்த இயேசு உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அவரை விட்டு விலகி போகும்போது, அவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யும் போது, அவர் மனநோக்கும்படியான காரியங்களை செய்கிற பொழுது நீங்களே அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று எழுதுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, போதும், நிறுத்து. ஆண்டவரை விட்டு விலகி போகிறதை நிறுத்து. வேத வசனத்தின்படி நடக்காமல் உன் இஷ்டம் போல உலகத்தை பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பதை நிறுத்து. யாரை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? யாரை மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறாய்? 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தெளிவாய் சொல்கிறது, மனுஷனை பெருமை பாராட்டாது இருக்க வேண்டும் என்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாரை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? யாரை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆன்மா அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டும்படி அழைக்கப்படுகிறார். சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுலடிகளார் தெளிவாய். ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை அந்த சிலுவையில் சுமந்தார். என் பாவங்களை சிலுவையில் சுமந்து என்னை மீட்டெடுத்தார். அவருடைய தழுவினால் நான் குணமாகிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் தெளிவாய் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். அதை பேதுரு வாக்கியம் அழகாக பதிவு பண்றார். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திட்டார். பவுலடிகளார் இன்னும் தெளிவாய் எழுதுகிறார், இந்த சாப பிடியிலிருந்து பல தலைமுறைகளாய் குருடராக பிறந்து கொண்டிருக்கிறோம், செவிடர்களாக பிறந்து கொண்டிருக்கிறோம், முடவர்களாக பிறந்து கொண்டிருக்கிறோம், பலவிதமான அங்கவீனங்களாக பிறந்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் தலைமுறை வந்து கொண்டிருக்கிற சாபம். இந்த சாபத்துக்கு முடிவு வைக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு மரத்தில் தூக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க, அடுத்த உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த சாப கட்டுகளுக்கு உங்களை விடுதலையாக்குகிறவர். பவுலடிகளார் அதை உணர்ந்திருக்கிறார்.
கலாத்திய சபைக்கு எழுதினார். கலாத்தியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சாபம், சபிக்கப்பட்டவன். நாம் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், நியாய பிரமாணத்தின்படி சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசுவோ அந்த சிலுவையில் தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்து நம்முடைய சாபத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அதுதான் பவுலடிகளார் தெளிவாக சொல்றார், சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். தியான வேளையில் ஆண்டவருடைய சமுத்திரம் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளுங்க, தீர்மானம் என்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறேன். அவர் என் ரட்சகர், என் மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? செவம் செய். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த தியான வேளையில் நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி சுவாமி. சங்கீதக்காரன் தன் அனுபவ சாட்சியாய் ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் அல்ல ஆண்டவரை, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று பவுலடிகளார் சொல்கிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்று எழுதினார். இந்த கால தியான வேளையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் என் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். உலகத்தை சார்ந்த காரியங்கள் அழிந்து போகிறது, அவையெல்லாம் என்னோடு கூட வருவதில்லை. என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன் என்று தீர்மானிக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய மகிமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இருக்கிற இடங்களில் ஒரு அற்புதத்தை செய்தருளுவீராக. உடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து உடைய பேசுவீராக, அதை உணர்த்துவீராக, விசுவாச நம்பிக்கை உறுதிப்படுத்துவீராக. உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஐயா, பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் வரத்தின் ஞானத்தை தாங்க, படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்துங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏற்ற காலத்தில் படிக்கிறதுக்கும் பயிற்சியில் இளங்கடிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணியும் பலத்தையும் தாங்க. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிலையான ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும்படியாக செபிக்கிறேன். வயது முதிர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்புக்கொண்டு ஏற்ற காலத்தில் நல்ல குடும்பத்தை அமைத்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல பிள்ளைகளை பெற்று வாழும்படியாய் ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகள் மேலே வைப்பீராக. திருமணம் ஆகி குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே உங்களுடைய கண்களில் கடாட்சி தருளுவீராக, கர்ப்பத்தை கடாட்சி தருளுவீராக. குழந்தை பாக்கியத்தை உடைய பிள்ளைகள் பெற்று உங்களுடைய நாமத்தை மைப்படுத்துவதாய் மாற்றுவோம். குழந்தைகளை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை வளர்ப்பதற்கு ஞானத்தை தாங்க, அனுபவத்தை தாங்க, பொறுமையை தாங்க, வசதிகளை ஏற்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, வர்த்திக்க பண்ணுங்க. குடும்பத்தின் தேவைகளுக்கு போதுமானதாக, பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலத்துக்கு போதுமானதாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். ஓய்வு பெற்றிருக்கிற முதிர் வயதில் ஒவ்வொரு சகோதரர்களுக்காக செபிக்கிற ஐயா, சோர்ந்து போகாதபடிக்கு என் தேவனுடைய பிரசனம் அவருடைய ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக்கொள்ளும். உங்களுடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். தழுவினால் குணமாவீர்கள் என்று சொன்ன வசனம் அவருடைய சரீரங்களை இறக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிற பலவீனங்களை மாற்றுங்க, சோர்வுகளை எடுத்து போடுங்க. நல்ல ஒரு சரீர பலத்தை நீர் கட்டளிடும்படியாக செபிக்கிறேன். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பலவீனத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் பலவிதமான கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற செயல் இழந்திருக்கிற அவயங்களோடு ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்தினரோடு இணைந்து செபிக்கிற ஐயா, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக செபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரோடு நான் இணைந்து செபிக்கிறேன். ஒவ்வொருடைய சரீர பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும். அவர் தம்முடைய வசனங்களை அனுப்புவார், அது அவருடைய சரீரத்தில் வியாதியை சுஸ்தமாக்கும் என்று சொல்லி இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் இருக்கிற எல்லா வியாதியை சுட்டரிப்பீராக. பலவீனமாக்கிற அவயங்களுக்குள்ள பலன் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். செயலிழந்திருக்கிற அவயங்கள் செயல்படட்டும். ஒரு அற்புதத்தை அவருடைய சரீரங்களில் வைப்பீராக. பலவிதமான குடும்ப சூழல், கலந்தொழினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க. அதிலிருந்து மீண்டு கொள்ளும்படியாக வழி அமைத்து கொடுங்க.
குடும்ப பிரச்சனைகளுக்காக வருகிறார். கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். நான் திரும்பட்டும், பெற்றோரை கனம் பண்ணுவதாக மாறட்டும், சகோதரோடு இணைந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழணும் என்ற உணர்வுகளை ஏற்படுத்தும். குடும்ப சமாதானத்தை இதனால் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்ற ஒரு முடிவு உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். அவருடைய விசுவாசத்தை, நம்பிக்கை உறுதிப்படுத்தும். குடும்பத்தில், சபைகளில், இந்த சமூகத்தில் ஒரு நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாக எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.